ஹலோ கைஸ், லெட் மீ கம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஸோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டியூட் படத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட் ஷோவே படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த மைண்ட் தாட் வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஸோ நான் பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி வேறு ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இதை பற்றி யாருமே மோஸ்ட்லி பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பாக நான் பேசி தான் ஆகணுன்ற டெசிஷன் வந்தாச்சு. ஸோ என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, படம் ஓகே, படமாக பார்த்தா தட்ஸ் ஓகே. கருத்தா பார்த்தோம்னா, அந்த கருத்த நம்ம வந்து கண்டிப்பா ஏத்துக்கக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் வந்து மாடஸ்ட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா, இவ்ளோ மாடஸ்ட் வந்து நமக்கு தேவை கிடையாது. இவ்ளோ மாடஸ்ட் இருந்த கண்ட்ரீஸ் வந்து என்ன ஆயிருக்குன்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். லைக் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள். அதுதான் மெயினான கண்ட்ரியே. ஸோ என்ன ப்ராப்ளம் இங்க நடக்குதுன்னா, ஒரே ஒரு பிரச்சனை தான் அதுல. அந்த படத்துல வந்து 2 டயலாக் வந்து வருது. அந்த 2 டயலாக் தவிர அந்த படத்த ஓகே அப்படின்னா, இட்ஸ் ஓகே. அந்த 2 டயலாக்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, லாஸ்ட் சீன்ல ஒரு டயலாக் வரும். என்ன அப்படின்னா, "நீங்கலாம் இன்னும் மாறவே இல்ல. அந்த நாய்ங்க கூட வந்து அதுக்கு பிடிச்ச மேட் கூட வந்து மேட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கும். மனுஷங்க வந்து நீங்க தான் வந்துட்டு அத ஒத்துக்க மாட்றீங்க அப்படின்ற மாரி ஒரு டயலாக் சீக்வென்ஸ் வரும். 5 அறிவு இருக்கிற திருநாய் கூட அதுக்கு பிடிச்ச இன்னொரு நாயோட மேட் பண்ணி தான் குட்டி போடுது. ஆனா 6 அறிவு இருக்கிற உங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சவங்களோட தான் புள்ள பெத்துக்கணுமா? நான் சென்ஸ். ஸோ இது எப்படி வந்து அந்த டைரக்டரோ, இல்ல டயலாக் ரைட்டரோ வந்து ஒரு நாய் கூட வந்து மனுஷன கம்பேர் பண்ணுவானுங்க. நாய் வேற, மனுஷன் வேற. ஸோ தமிழ்ல வந்து அந்த அக்ரிணை உயிர்கள், உயிர்க்கிரண உயிர்கள்ன்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்க. அக்ரிணை உயிர்கள்ன்னு சொல்லி அதுக்கு தனி பண்புகள் இருக்கு. உயிர்க்கிரணை உயிர்கள்ன்னு சொல்லி அதுக்கு தனி பண்புகள் இருக்கு. அதோட பண்புகள் படி தான் அது நடக்கும். நமக்கு 6 அறிவு இருக்கு. நம்ம நாய் மாரி போய் நடந்துக்க முடியுமா? 5 அறிவு மிருகம் மாரி. யார் கூடனா போயிட்டு, யார் கூடனா சுத்திட்டு, அததான் அவன் ப்ரமோட் பண்றானா? அத ஒரு ஒரு ஒழுங்கா சொல்லணும்னு ஒரு டயலாக் நாலேட்ஜ் வேணாமா? செகண்ட் விஷயம் என்னன்னா வந்துட்டு, இந்த ஒரு பொண்ணு வந்துட்டு தப்பு பண்ணா, ஸோ ஒரு பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த பொண்ண வந்து தாலி அறுக்கிற சீனு, அங்கிள் ஏய் ரீசன் சொல்றேன். ஒரு நிமிஷம் பேசணும் உங்ககிட்ட. அதுவுமே வந்து தாலிக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது ஒரு கல்ச்சுரல் டேமேஜ் அது. ஸோ அந்த பொண்ணுக்கு பொண்ணோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் குடுக்கணுன்றது உண்மதான். ஆனா அதுக்காக வந்து நீ ஒரு கல்ச்சர நீ எப்படி டேமேஜ் பண்ணுவ? ஒருத்தனோட நம்பிக்கை அது. உன்னோட நம்பிக்கைய நீ உன்னோட வச்சுக்கணும். அத நீ வந்து தனிப்பட்ட முறையில வச்சிருந்தா ஓகே. அத படமா எடுத்து அத ரிலீஸ் பண்ற, தாலிய கழட்டுற. ஸோ மத்தவங்க அஃபெண்ட் ஆவாதா அது? அத 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 ஒரு ஒரு கல்ச்சர்ன்னு நெனைக்கிறவனுங்க வந்து தப்பா படாதா? ஸோ அத கூட விட்டுறலாம். ஸோ அது இட்ஸ் ஓகே. இட்ஸ் பார்ட் ஆஃப் கல்ச்சர் சம்திங் அத எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு, ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து உன்ன வேணான்னு சொல்லுதுன்னு வச்சுக்கயேன். நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. 1 மாசமோ, 10 மாசமோ, 1 வருஷமோ, 10 வருஷமோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ஸோ அப்படின்றப்போ, அந்த பொண்ணு திடீர்னு வந்துட்டு உன்ன பிளாக் பண்ணிருச்சு. உன் கால் எதுவும் எடுக்கல. அ உனக்கு டெக்ஸ்ட் பண்ணல. எல்லாத்துலயும் உன்ன பிளாக் பண்ணிட்டா. அவட்ட நீ அப்ரோச் பண்றதுக்கான வழிகள் எதுவுமே கிடையாது. ஸோ திடீர்னு இப்படி பண்ணோனே அந்த பொண்ணுட்ட போய் கேட்கற. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன்னா, அத கேட்கக்கூடாதுன்றானுங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். இருந்தாலும் என்னை ஏன் கழட்டி விட்டேன்னு கொஞ்சம் ரீசன் மட்டும் சொல்ல முடியுமா? பேக் பெயின்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அது தெரிஞ்சுக்காம இருக்கலாம் ப்ரோ. உனக்கு நல்லது. ஸோ வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து உன்ன வேணான்னு சொல்லிச்சுன்னா, அது வேணாம் தான். அது பொண்ணுக்கு வேணும்னா வேணாம் தான். நீ அந்த அந்த பொண்ணுட்ட வந்து என்னன்னே போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 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 இது கிரியேட் பண்றானுங்க. ஸோ அப்படின்னா வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு எல்லாமே பண்ணுவானுங்க. பசங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணாலும் சரி அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிரணுமா? ரீசனே கேட்கக்கூடாதா? இது எப்படி ஜெண்டர் ஈக்வாலிட்டில வரும்? ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் சமம்னு சொல்லி சொல்ற. அது எப்படி நீ ஜெண்டர் ஈக்வாலிட்டில கொண்டு வருவ? அந்த பொண்ணு வேணான்னு சொன்னா நான் அப்படியே போயிரணும். ஸோ வந்து அதான் நீ கருத்துக்கு வந்து எடுத்துட்டு சொல்ல வர்ற. இந்த படத்த வச்சுட்டு. இந்த கதையா பார்த்தோன்னா, கதையே ஒரு கேவலமான கதை. நல்லவனா இருந்தா, அந்த படத்திலேயே அவன் சொல்லுவான். அந்த பொண்ணே சொல்லும். இப்ப நான் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே சொல்லும் அந்த கேரக்டர. ஜோக்கர் கெட்டது உனக்கு பக்கா. அந்த அத இன்னொருத்தன் சொல்லுவான்னு சொல்லி எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியாதுல்ல ரியல் லைஃப்ல. இன்னொருத்தன் வந்து சொல்லி புரிய வைக்கும்னு சொல்லி எவனும் எதிர்பார்க்க மாட்டானுங்கல்ல. அது நடக்கவும் நடக்காதுல்ல. ஸோ அப்படின்றப்போ, ஒரு ஜோக்கர் மாரி ஒருத்தன் கேரக்டர் இருக்கான். அவன ஹீரோவா பண்ணா அது எப்படி இருக்கும் அந்த கேரக்டர்? மக்களுக்கு வந்து அந்த சின்ன பசங்களுக்கு வந்து இப்ப வர சின்ன பசங்களுக்கு இத செட் பண்றானுங்க. ஒரு ரோல் மாடலா செட் பண்றானுங்க. ஸோ அப்படி செட் பண்றப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவன் இதுதான் கரெக்ட்டோ அப்படின்னு நெனச்சு இதத்தான் பண்ணுவான் அவன். அவன் கையில தான் இருக்கு. எல்லாமே பண்றது. இத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் தட்ஸ் இட். அப்புறம் நீ ஏன் கழட்டி விட்ட நீ இப்போது கொஞ்சம் சொல்லாமதா? ரெடி. பேச- பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் செத்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருக்கோம்.
எதுக்காண்டி சொல்றேன்னா